அது என்ன பழிவாங்கல்ல பல வகை இருக்கு. அதுல எதிராளியை எதுவுமே செய்யாம தன்னைத்தானே தண்டிச்சுக்கிட்டு எதிராளிக்கு குற்ற உணர்வை காலம் முழுவதும் கொடுப்பதுதான் மோசமான பழிவாங்கல் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட பழிவாங்கல் காதலுக்குள் வந்தால் என்ன நடக்கும்? கேரளா சுற்றுலாவாசிகளின் சொர்க்க பூமி. அமைதியாய் கதை சொல்லும் ஏரிகள், உயர்ந்து நிற்கும் மரங்கள், எப்போதும் கோபப்படாத அலைகள் என இயற்கையின் அமைதி கரங்களால் சூழப்பட்ட ஒரு மாநிலம். கண்ணூர் அருகே உள்ள வடகரா கிராமத்தைச் சேர்ந்தவர் கார்த்திக். வயது 21. பரியாரம் கல்லூரியில் பல் மருத்துவம் படித்து வரும் சராசரி மாணவர். மாணவர்களுடன் சிநேகமாய் இருப்பதை தவிர மற்ற நேரங்களில் விடுதி அறையில் உள்ள கம்ப்யூட்டருடன் ஒன்றி விடுவார். பல மணி நேரம் சேட்டிங்கில் நேரத்தை செலவிடுவார். இந்த நிலையில் டெல்லியில் உள்ள தனது அத்தை பெண்ணுடன் கார்த்திக்கிற்கு காதல் ஏற்பட்டது. ലവ് അഫെയർ ഒരു 1.5 വർഷമായിട്ടുണ്ടാവും തുടങ്ങി ഒരു 2-3 മാസം കഴിഞ്ഞപ്പോൾ തൊട്ട് ഇങ്ങനെ പ്രൈവസി പറയുമ്പോൾ അങ്ങനെ അധികം റൂമിൽ കയറാറുണ്ടായിരുന്നില്ല. ചാറ്റിങ്ങിൽ കൂടുതൽ ശ്രദ്ധ കൊടുത്തു തുടങ്ങി. പിന്നെ നമ്മളായിട്ടുള്ള റിലേഷൻസ് ഒക്കെ വളരെ കുറവായിരുന്നു അതിനുശേഷം. இதற்கிடையே கார்த்திக்கின் காதலுக்கு பெற்றோர் தரப்பில் எதிர்ப்பு ஏற்பட்டது. அதையும் மீறி காதலியுடன் நேரத்தை செலவிட்டார் கார்த்திக். ஒரு கட்டத்தில் கார்த்திக்கின் காதலியும் காதலை தொடர மறுத்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் ஒரு நாள் தனது அறைக்குள் சென்ற கார்த்திக் கதவை பூட்டிக் கொண்டுள்ளார். நீண்ட நேரம் ஆகியும் கதவு திறக்கப்படவில்லை. வழக்கம் போல் அவர் சேட்டிங்கில் மூழ்கிவிட்டதாக எண்ணினர் കാർത്തിക്കിൻ നண்பர்கள். വൈകിട്ട് നമ്മൾ കൊട്ടി നോക്കി, പക്ഷെ തുറക്കണ്ടായിരുന്നില്ല. നമ്മൾ വിചാരിച്ച് ചാറ്റ് ചെയ്യാവും, സ്ഥിരം ചാറ്റ് ചെയ്യുമ്പോൾ അവൻ തുറക്കാറില്ല, അത് കാരണം അതാവും വിചാരിച്ചു. പിന്നെ പിറ്റേ ദിവസം രാവിലെയും ക്ലാസ്സിൽ പോകണ്ടെന്ന് അറിയാൻ വേണ്ടിയിട്ട് ഡോറൊന്ന് നോക്കി നോക്കി, അത് കഴിഞ്ഞിട്ട് അവൻ തുറക്കണ്ടായിരുന്നില്ല. അപ്പോൾ നമ്മൾ വിചാരിച്ച് ചാറ്റ് ചെയ്യായിരിക്കും. സമയമൊന്നുമില്ല, ഏത് സമയത്ത് അവൻ ചാറ്റ് ചെയ്യാറുണ്ട്. ഉച്ചയ്ക്ക് ക്ലാസ്സൊക്കെ കഴിഞ്ഞ് വന്നിട്ട് കൊട്ടി നോക്കി തുറക്കുന്നില്ല. അത് നമ്മൾ സ്ഥിരം അവൻ കൊട്ടി കഴിഞ്ഞാൽ തുറക്കുന്ന ശീലമില്ലാത്തതുകൊണ്ട് നമ്മൾ ശ്രദ്ധിച്ചില്ല. ஆனால் கதவு மூடியே இருந்ததால் கார்த்திக்கின் நண்பர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அறையின் கதவை பலமாக தட்டி பார்த்தனர். கதவு திறக்கவில்லை. சிலர் அறையின் பின்புறம் சென்று ஜன்னலை திறந்து பார்த்தனர். அங்கு கண்ட காட்சி அவர்களை அதிரச் செய்துவிட்டது. கார்த்திக் தூக்கில் பிணமாக தொங்கிக் கொண்டிருந்தார். கதவை உடைத்து உள்ளே சென்றனர். அங்கு அவர்களுக்கு இன்னுமோர் அதிர்ச்சி காத்திருந்தது. கம்ப்யூட்டர் ஆன் செய்யப்பட்டிருந்தது. கம்ப்யூட்டர் மேலே இருந்த வெப் கேமரா தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்த கார்த்திக்கை படம் பிடித்துக் கொண்டிருந்தது. கார்த்திக் இறப்பதற்கு முன்பு அவர் காதலியுடன் சேட் செய்த மெசேஜ்கள் கம்ப்யூட்டரில் பதிவாகி இருந்தன. அதில் தனது காதல் தோல்வி அடைந்ததால் தான் இறக்கப் போவதாக காதலியிடம் கூறியிருக்கிறார். ஆனால் இதை அவரது காதலி அலட்சியம் செய்துள்ளார். இதனால் உணர்ச்சியின் உச்சத்திற்கு சென்றார் கார்த்திக். உன் கண் முன்பு இப்போதே இறந்து காட்டுகிறேன் பார் என்று கூறி கார்த்திக் வெப் கேமரா முன்பு தூக்கிலிட்டுக் கொண்டதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காதலி கண்ணு முன்னாலேயே தற்கொலை செய்து கொள்ளுகிற அந்த உணர்வை, அந்த சிந்தனையை, அந்த எண்ணத்துக்கு என்ன பேர் சொல்றது தெரியல. ஆனா சமீப காலமா அந்த நாளிதழ்கள், மேகசின்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ்லாம் புரட்டி பார்த்தா இது மாதிரியான சம்பவங்கள் அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. கடந்த வருடம் சென்னை பல்லாவரத்தை அடுத்த புளிச்சொலூரில் ஒரு சம்பவம் நடந்தது. தனலட்சுமி என்ற பெண்ணு ஒருத்தரை காதலிச்சு காதல் திருமணம் செய்யிச்சு. வீட்டில் இருக்கிறவங்க இப்படி பணத்தை சேகரித்து அவர் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சாங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டார். அங்கேருந்து இன்டர்நெட் மூலியம் தான், வெப் கேமரா மூலியம் 2 பேரும் ஒருத்தர் பார்த்து பேசியிருந்தாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு என்ன சந்தேகம் வந்ததோ அந்த பெண்ணை இன்டர்நெட் மூலியமே திட்டினார். திட்டமும் அதுவும் இல்லை, நான் ஒழுங்காக தான் இருக்கிறேன்னு எவ்வளோ சொல்லியும் கூட அவர் ஏற்றுக்கலை. அவர் கண் எதிர்க்கவே அது தற்கொலை பண்ணிடுச்சு. இந்த தற்கொலையும் அதிலேயே பதிவாயிடுச்சு. சிலர் தாங்கள் விரும்பியது கிடைக்காவிட்டாலோ அல்லது பிறர் மீது ஏற்படும் ஆத்திரத்தை வெளிப்படுத்த முடியாவிட்டாலோ தன்னைத்தானே வதைத்துக் கொள்ளும் விரக்தியான முடிவுக்கு சென்று விடுகின்றனர்.
பிளேடால் கைகளை அறுத்துக் கொள்வது, சூடு வைத்துக் கொள்வது, தூக்க மாத்திரைகளை உட்கொள்வது என இந்த சுயவதை பட்டியல் நீள்கிறது. பழகும்போது ஃப்ரெண்ட்ஸாக தான் அவர்கிட்ட பழகினேன். அப்புறம் திரும்பி கொஞ்ச நாள் கழிச்சு அவர் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தேன். அப்புறம் ப்ரப்போஸ் பண்ணும்போது இந்த லவ் வேணாம், மறந்துடு, உன் லைஃப்பை பார்த்துக்கோ, உனக்கு வேற ஒரு பொண்ணு கிடப்பா, என்னை மறந்துடு அப்படின்னு சொன்னாங்க. வாழ்க்கையே வெறுத்து போய் எனக்கு இது மேலே லைஃப்பில் எதுவுமே கிடையாது, யாரும் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் செத்துடலானே முடிவு பண்ணிட்டேன். மரணம் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில பார்க்க விரும்பாத ஒரு விஷயம். அந்த மரணத்தை அடுத்தவன் பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? அதை ஏன் வெப்காம்ல டெலிகாஸ்ட் பண்ணணும், ஒரு செல்போன்ல படம் பிடிச்சு வச்சுக்கணும்? இந்த வினோதமான கொடூரமான எண்ணத்திற்கு பின்னால் சிக்கலான உளவியல் காரணங்கள் இருக்கு. அந்த காயத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்பு ஒருபுறம் இருந்தாலும் கூட ஒரு இன்பத்தை அனுபவிப்பார்கள். துன்பத்திலும் கூட அவர்கள் இன்பத்தை அனுபவிக்கின்ற ஒரு மனோபாவம் இருக்கிறது. இதைத்தான் நாங்கள் மேசோச்சிசம் என்றும் இன்ட்ராபியூனிட்டிவ் ஆட்டிடியூட் என்றும் சொல்லுகிறோம். இது பெரும்பாலும் ஆளுமை கோளாறு, பர்சனாலிட்டி டிசார்டர் தான். இவர்களுக்கு ஒரு இம்மெச்சூர் பர்சனாலிட்டி இருக்கும், போதுமான ஆளுமை இருக்காது, ஒரு செயலை செய்கின்ற ஒரு துணிவு இருக்காதன் காரணமாக இவர்கள் இது போன்ற செயல்களிலே ஈடுபட்டுகிறார்கள். சில இளைஞர்களை பார்த்தீங்கன்னா கையில் சூடு வச்சிருப்பாங்க, பிளேடால கிழிச்சிருப்பாங்க. காரணம் கேட்டால் காதல் தோல்வி, குடும்ப பிரச்சனை, அதனால அப்படி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு லெவலில் தன்னையே வருத்திக்கிறதாக அவங்க சொன்னாலும் கூட எதிராளிக்கு கில்ட்டி கான்சியஸை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் இதுக்கு பின்னால் இருக்கு. இன்னொரு வகையில் பார்த்தா இது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் தான், அதாவது கவனத்தை திருப்புதல். குழந்தைங்க கூட சில நேரத்தில் யாருமே தன்னை கவனிக்கல அப்படிங்கிற எண்ணம் வரப்ப டப்புன்னு போய் எங்கேயாவது மோதி, இது தன்னை நீ கவனி அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு சின்ன சிக்னல். இந்த மாதிரியான ஆரம்ப நிலையிலேயே இந்த அட்டென்ஷன் சீக்கிங் பார்ட்டிஸை கவனிச்சிட்டோம்னா இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு அவங்க போக மாட்டாங்க. ஸோ முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டிய ஒரு விஷயம். நம்முடைய நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக சமுதாயத்திற்கு நீங்கள் சொல்ல விரும்பும் விஷயங்களையும் எங்களுக்கு தெரிவிக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. சினிமா பார்க்கறது, டிவி பார்க்கறது, ரேடியோ கேட்கறது, கிரிக்கெட், சாட்டிங், சோஷியல் நெட்வொர்க்கிங், இப்படி நிறைய சொல்லுவாங்க. ஆனால் சென்னை போலீஸ் இருக்கக்கூடிய கிரைம் ரெக்கார்ட்ஸை எடுத்து பார்த்தா சில பணக்கார இளைஞர்களின் பொழுதுபோக்காக இருப்பது திருடுவது. நாளைக்கு அதை பற்றி பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.